நான் உலகத்து இன்பத்துக்கும் ஆசைப்படலாம், மோட்சத்துக்கும் ஆசைப்படலாம். அது அடுத்த விஷயம். எந்த பாதையில் பிரயாணிக்கிறேன் என்பது அடுத்தது. ஆனா ரெண்டு பக்கம் கோடு போட்டாப்புல நல்ல பண்பு. சத்தியத்தை மீற மாட்டேன், யாரையும் துன்புறுத்த மாட்டேன், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். இதெல்லாம் நமக்கு இருக்கிற பண்புகள். இந்த பண்புகள் தான் அந்த சாலைக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற கோட்டை போல. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போனோம்னால் ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாது, திருவேங்கடத்துக்கு போக முடியாது, பள்ளத்துல விழுந்து உயிர் தான் போகும். நான் கோட்டுக்கு உள்ள ஓட்டினேன்னால் நான் எந்த ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம், இல்ல வேற எங்கேயானு போய் சுற்றுலாவுக்கு போகணும், விராமத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம். பாதையிலிருந்து பெறலாமல் இருப்பதற்கு அந்த கோடுகள் தானே ரட்சிக்கின்றன. அப்ப நல்ல பண்புகள் முக்கியம். எனக்கு உலக இன்பத்தில் ஆசை இருந்தாலும் நல்ல பண்புகளோடு இருக்கணும். வைகுந்தம் வேண்டும் என்றாலும் நல்ல பண்புகளோடு இருக்கணும். இலக்கு முக்கியம் அல்ல, பாதையில் இருக்கக்கூடிய ஜாக்கிரதை பண்புகள் முக்கியம். அதத்தான் அசமிருத்தின்னு தெரிவிக்கிறார். நல்ல பண்புகள் இல்லாமை அசமிருத்தி. அதை நீ ஒழிக்க வேண்டும், நல்ல பண்புகளை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்புறம் சர்வான், சர்வான்னு சொன்னா கீழே சொன்னாரே, இந்த ஜேஷ்டா முதலானவள் அவளாலே ஏற்படக்கூடிய குற்றங்கள் இது அனைத்தையும் நீ போக்க வேண்டும். அப்ப உலக செல்வம் இன்மை ஏழ்மையும் நீ போக்கிக் கொடு. ஆத்மாவுக்கு செல்வம் நல்ல பண்புகள் அது இல்லாமலும் இருக்கக்கூடாது, நீ அந்த ஏழ்மையும் போக்கிக் கொடு. மற்றபடி உலகத்தில் என்ன தடைகள் இருக்குமோ அது அனைத்தையும் போக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். திருமகளுடைய அருள் இருந்தால் பெரிய ராஜாவாக உலகில் தேர் மன்னராய் ஒலிமா கடல் சூழ் செருநீர் உலகாண்டு, பெரிய இந்த கடலாலே சூழப்பட்ட உலகத்தையே ஆள வேண்டும் என்றாலும் உனக்கு திருமகளுடைய அருள் வேண்டும், வேறு வழி கிடையாது. சரி, எனக்கு இது வேண்டாம், வைகுந்தம் வேண்டும்னால் வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமேனு ஆழ்வார் பாசுரம். வேற யார்ட்டையும் பிரார்த்திக்க வேண்டாம். அதே தாமரை மலருக்கு மேல பிராட்டி அமர்ந்திருக்கிறாளே, அவளே உன்னுடைய பாபங்களை போக்கி வைகுந்தத்தை கொடுப்பாள். பூலாரும் திருமகளார் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவரு தாமேன்னு ஆழ்வார் பாசுரம். அப்ப இந்த உலக இன்பமும் செல்வமும் சரி, வைகுந்தத்தையும் சரி, அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பிராட்டிக்கு உண்டு. மறுபடியும் ஜாக்கிரதைப்படுத்துறேன், பிராட்டிக்கு வல்லமை உண்டுன்னு சொன்னால் தானாக மோட்சம் கொடுப்பது கிடையாது, தானாக இதையும் செய்வது, உலகத்தை படைப்பது கிடையாது, தானாக அவதாரம் செய்து நம்மை ரட்சிப்பது கிடையாது. பகவானை தூண்டி தூண்டி அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறாள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். பரமாத்மா அவர்தான், பிரம்மம் அவர்தான், உலகத்தை படைப்பவர் அவர்தான், மோட்சத்தை கொடுப்பவர் அவர்தான். பின்னால் நின்று தூண்டக்கூடிய தாய் ஸ்தானத்தில் பிராட்டி இருக்கிறாள். இது அனைத்தையும் என்னுடைய வீட்டிலிருந்து நீ போக்கிக் கொடு